பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ். ஏன் சைனா வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? பேனல் இருக்குல்ல, சோலார் பேனல். அதில் இருக்கக்கூடிய அந்த இது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட தானே இம்போர்ட் பண்ணுறது மாதிரி இருக்கு. ஆமாம், அதுக்கு என்ன ரீசன்? அது சில விஷயங்கள் அவங்க வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலாக ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிடுறாங்க. எது நமக்கு வந்து தேவை அப்படின்ட்டு வரும்போது ஒரு முக்கியமான அந்த நோஹவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதே போல் நீங்கள் வந்துட்டான்னு தான் சொல்கிறாங்களே தவிர எப்படி வந்தான்னு யாராவது கேட்குறோமா? இப்போ யாராவது ஒருத்தர் வந்து பணக்கார ஆகிட்டான் அப்படின்னோடனே அவனுக்கு என்னப்பா நல்லா இருக்கிறான்னு சொல்கிறோம். ஆனால் எங்கேருந்து வந்தான்னு யாரும் கேட்குறதே இல்லை. எப்படிப்பா வந்தான்னு யாராவது போய் கேட்குறோமா? சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் MVM ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். என் பார்வையில் என்னவா தோணுதுன்னு அங்கே போயிட்டு இங்கே திருப்பி நீங்கள் வரும்போது அங்கே எல்லாம் ஒழுங்காக தெரியுது, இங்கே எல்லாம் ஒழுங்கு இல்லாமல் தெரியுது கண்ணு. அவ்வளோதான் வித்தியாசம். டெஸ்லா பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் அவ்வளோ பெருசாக ஒரு 2600 செல்லு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பான், அடுக்கி வச்சுருப்பான். அதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபயர் ஆகும்போது ஃபேட்டல் ஆகிடுது. ஒரு சில ஆய்வுகள் தான் வந்து ஒரு தலைகீழ ஒரு புரட்சி, அதை நீங்கள் சொன்னீங்களா புரட்சின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், ரொம்ப நல்ல வார்த்தை. ஆக்சுவலாக அது சில ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் தான் அந்த மாதிரி வந்து தலைகீழ மாற்றும். அப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து ஜீரோ, அப்போ தான் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாத இடத்துல 0லேருந்து 1க்கு போகிறதே பெரிய விஷயம். அப்போ அவங்க முதல்ல நான் செஞ்சது வந்து 0லேருந்து 1, 1லேருந்து 100ன்றது போயிடும். நம்ம 0ல் இருக்கிறோன்றதை ஒத்துக்கிட்டு 1க்கு முதல்ல தான் நம்ம முயற்சி பண்ணணும். அதே போல் நாம் வந்து அவனை 100 பண்ணணும்னு அவசியம் இல்லை. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வரைக்கு தாழ மாட்டேன், நான் தாழ்த்தக்கூடாது. அவ்வளோதான். மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு கலந்துரையாடுவதற்கு பாஸ்கர் அவர் வந்து இப்பொழுது தாய்வான் நாட்டில் ஒரு பல்கலைக்கழகம் முதுநிலை ஆராய்ச்சியாளர், போஸ்ட் டாக்டரல் ஃபெலோவாக இருக்கிறாரு. அவர் இருக்கிறது அறிவியல் துறை. ஆனால் நம்ம சமுதாயத்தை பற்றி, நம்ம அரசியல், பொருளாதார அரசியலை குறித்தெல்லாம் அவர் வந்து தொடர்ந்து மின்னம்பலத்தில் கட்டுரைகள் எழுதி, அந்த கட்டுரைகள்லாம் வந்து துவக்கப்பட்டு ஒரு புத்தகமாக கூட வந்தது. அந்த புத்தகத்துக்கு நான் வந்து ஒரு அறிஞரை கூட எழுதியிருந்தேன். அவர் வந்து இப்போது ஒரு சொந்த விஷயமாக இப்போ வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டிற்கு. ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கிற மாதிரி வந்திருக்கும்போது, நான் வர்றேன், பார்ப்போம், பேசுவோம் அப்படின்னாரு. சரி வாங்கன்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நான் அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்துலேருந்து கல்வியை துவக்கி பல்கலைக்கழகத்துக்கு போய் சேர்ந்து, அதற்கு பிறகு உயர்கல்விக்கு அங்கே போய் அங்கே வந்து ஒரு பிஹெச்டி முடித்து போஸ்ட் டாக்டரல் ஃபெலோவாகி, போஸ்ட் டாக்டரல் ஃபெலோவாக தொடர்ந்து அங்கே இருக்கிறது அப்படிங்கிறது, அந்த பல்கலைக்கழகத்தில் இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இருக்கீங்க. அப்போது இந்த பயணத்தை பற்றி, அதற்கு பிறகு உங்களுடைய இளமையை பற்றி, இப்பொழுது நீங்கள் அங்கிருந்து எங்களை பார்ப்பது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி, அதை பற்றிலாம் நம்ம வந்து ஒரு கலந்துரையாடுவோம். அப்படி கலந்துரையாடும் பொழுது அந்த கலந்துரையாடல் வழியாக நம்ம வந்து இந்த சமுதாயம் வந்து எப்படி வந்து இந்த மாற்றங்களுக்கெல்லாம் உள்ளாகி இருக்கிறது, அதன் வழியாக தனிநபர்களாக எப்படி வந்து அதனுடைய பலாபலங்கள் இருக்கின்றன, அதன் வழியாக நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையை பற்றி அப்படிங்கிறது, அவருடைய வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டை வைத்துக்கொண்டு, அவருடைய அனுபவங்களை வைத்துக்கொண்டு அதில் நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம். அதற்காக நான் என்ன நினச்சேன்னா, அவர்கிட்ட கேட்டேன், நம்ம வந்து போய் உட்காந்து ஒரு கலந்துரையாடல் பண்ணுவோம், பண்ணிவிட்டு அதை வந்து மக்கள் அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் அதை பார்க்கட்டும், பார்த்து அதன் வழியாக அவர்கள் என்ன தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னேன். சரிங்க பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுக்காக தான் வந்திருக்கிறார் நம்மோடு கலந்து பேசுவதற்கு. அவரை உங்கள் சார்பாக வணக்கம் கூறி விடுகிறேன். வணக்கம். வணக்கம். எப்போ வந்தீங்க ஊர்லேருந்து? நேத்தான் வந்தீங்க. ஆமாம். அப்போது நீங்கள் இப்போ அங்கே எந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கீங்க? நான் அகாடமிசனிக்கான்னு சொல்லி அங்கே ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, ஆராய்ச்சி, அதுக்கு அங்கே இருக்கிறதுலே அந்த நாட்டில் இருக்கிறதுலேயே உச்சபட்ச ஒரு தரம் வாய்ந்த ஒரு இன்ஸ்டியூட் அது. நீங்கள் அந்த பேர் சொன்னீங்கன்னாவே அந்த நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதை உள்ள ஒரு விஷயம். அது இருக்கிற எல்லா டேலண்ட்டையும் பிடிச்சி போட்டு அங்கே ஒரு நல்ல ஆராய்ச்சி, நிறைய பயாலஜிலையும் மற்றபடி இன்றைக்கி எமர்ஜிங் ட்ரெண்ட் என்னென்னலாம் போயிட்டுருக்கோ அதில் அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்க? நான் வந்து கெமிஸ்ட்ரியில் இருக்கிறேன். கெமிஸ்ட்ரியில் இருக்கிறேன். கெமிஸ்ட்ரியில் குறிப்பாக என்ன அது? மின்கலங்கள் தொடர்பான அந்த ஆராய்ச்சியெல்லாம். பேட்டரிஸ் மின்கலங்கள். இப்போ பேட்டரிஸ் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு முக்கியமான ஒரு இதாக உருவாகிருக்கு இல்லையா? இன்னும் சொல்ல போனால் அதை ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, எல்லாமே நின்றுக்கிட்டு இருந்த விஷயங்களை எல்லாத்தையும் இயக்குனதுன்னா அது பேட்டரி மட்டும்தான். இன்றைக்கி எல்லாத்தையும் வேகமாக இயக்கிட்டு இருக்கிறது அதுதான். அந்த வகையில் அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாட்டாக இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அதில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு உங்களுக்கு சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறது,
பேட்டரியை பொறுத்த வரைக்கும் என்ன சின்னதாக இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி எதாவது வச்சுருக்கீங்களா? ஒன்று ஏன்னா இப்போ எல்லாத்தையும் வந்து மினியேச்சரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ ஒரு காலத்தில் நீங்கள் போகும்போது இருந்த கம்ப்யூட்டரினுடைய சைஸு இல்லையா, அது இப்போ என்ன ஆகிருக்கு. இப்போ ஃபோனில் இருக்கிறது கெப்பாசிட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆமாம் இல்லையா. இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, அந்த கெப்பாசிட்டிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதுக்கு எப்படி இருக்கும் சம்மந்தம். அதுக்கு வந்து எது சாத்தியமாக இருக்குன்னா ஒரு 2 விஷயம் தான் சாத்தியப்படுத்திருக்கிறது. ஒன்று வந்து அதை ப்ராசஸ் பண்ணுற மைக்ரோசிப்போ, அடுத்து அதை இயக்கக்கூடிய பேட்டரிஸும் இல்லையா. இப்போ வேறு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி எப்படி பேசிக்கிட்டு இருந்தோம், ஃபோனு கையில் எடுத்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த ஃபோனை வேற எங்கேயோ கொண்டு போக முடியுமா? அப்படி அந்த இருக்கிற இடத்துலேருந்து கொண்டு போனது இந்த பேட்டரி தான். அப்போ அதுக்கு அது போதுமானதா இருந்தது. இன்றைக்கி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பேட்டரியை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் இப்போ அந்த முதல்ல வந்து லேப்டாப்பையும் கம்ப்யூட்டரையும் ஒரு செல்ஃபோனையும் மட்டும்தான் நகர்த்திட்டு போச்சு. இன்றைக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணுற வேக்யூம் கிளீனர்லேருந்து பேட்டரி, கார் வரைக்கும் எல்லாத்தையும் எதெல்லாம் என்னென்ன பொருள்லாம் முடியுமோ எல்லா பொருளையும் அது வந்து நகர்த்துது. அப்போது அதை வந்து ஒரு அதான் சொன்னேன் ஆரம்பத்தில் சொல்லும்போது சொன்னால், அது ஒரு இயக்கத்துக்கான ஒரு கருவி அப்படின்ற மாதிரி. ஏங்க காரில் இயக்குதுங்கிறீங்க. நான் கார் 30 வருஷமாக வச்சுருந்தேன், அப்போலேருந்து அது தான் பேட்டரி இருந்தது. இப்போ நீங்கள் என்ன புதுசாக என்ன பண்ணுறீங்க அதில்? அதான் அப்போ இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தது இயக்கிறதுன்னா நம்ம பெட்ரோல் தான் தேவை அப்படின்றது தான். இல்லை அதுலேருந்து பேட்டரி என்ன பண்ணுச்சு அந்த காரில்? பெட்ரோலுக்கு பதிலாக அதுக்கு பேட்டரி வச்சுருக்கோம். இல்லை அப்போ இருந்த காரில் அந்த பேட்டரி என்ன பண்ணுச்சு? வெறுமனே வந்து அதை தொடக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம். அதை ப்ரான் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது தேவைப்படும். ஆமாம், ஒரு இண்டக்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அது வந்து பெட்ரோலோ டீசலோ அதில் ஓடும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க, அது மொத்தமாக காரே அதுலேயே இயங்குறதே அதுதான். இன்னொன்று என்னென்னா, முன்னாடி கார்னா நீங்கள் உட்காந்துட்டு போகிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இருந்து, இன்றைக்கி அப்படி இல்லை. கார் வந்து ஒரு நகரக்கூடிய கம்ப்யூட்டர் மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே. இப்போ அதுக்கு தகுந்தால் போல் எல்லாத்தையும் ரீகான்ஃபிகர் பண்ணுறாங்க எல்லாத்தையும். அப்போ அதில் வந்து என்னென்னா, அதான் இப்போ கம்ப்யூட்டர் எல்லாரோட பயன்பாடும் வந்து எல்லா இடங்களையும் போகும்போது, அப்போ இயக்கிறதுக்கூடிய அந்த எனர்ஜி, அந்த வேரியேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ அதுக்கு மாற வேண்டியதாக இருக்குது. அந்த ஃபவுண்டேஷன் மாற வேண்டியதாக இருக்குது. அது மாற்றும் போது இந்த பேட்டரி வந்து இப்போ அதுக்கு தகுந்தால் போல் அந்த சைஸ் மாறுறது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு செல்ஃபோனை யூஸ் பண்ணுறோம், அதுக்கு சின்னதாக ஒரு அளவில் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆனால் காருக்கு இப்படி பண்ண முடியும். அப்போ நீங்கள் வந்து ஒரு பெருசாக நீங்கள் வந்து டெஸ்லா பேட்டரியை பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டில் அவ்வளோ பெருசாக ஒரு 2600 செல்லு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபயர் ஆகும்போது ஃபேட்டல் ஆகிடுது அது. அப்போ எங்களுடைய பெரிய சேலஞ்ச் என்னென்னா, அந்த சேஃப்டி இஷ்யூஸை வந்து முதல்ல குறைக்கிறது. ஒன்று நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் சைஸை குறைக்கலாம், இல்லையா அதில் உள்ளே இருக்கிற அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, அந்த ஆர்கானிக் லிக்விட், அதை மாற்றி சாலிடாக மாற்றுறது. ஓகே. இப்போ அதுதான் நாங்கள் முயற்சி பண்ணி, அதெல்லாம் நிறைய வேலை செஞ்சுருக்கீங்க. இப்போ நாங்கள் அதை வந்து லிக்விடை வந்து இப்படி சாலிடாக மாற்றுறது, சாலிட் ஸ்டேட் பேட்டரி டெவலப் பண்ணிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ அதில் வந்து ரொம்ப காலமாக வந்து இந்த எனர்ஜி ஸ்டோரேஜுங்கிறது எனக்கு தெரிஞ்சு 30-40 வருஷமாகவே அதில் வந்து வெவ்வேறு விதமான பொருள்களை பற்றி இது புரட்சிகரமாக மாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் நடந்துக்கிட்டே இருக்குது. சிலதெல்லாம் வெறும் இன்னும் கற்பனையாகவே இருக்கிறது மாதிரியும் எனக்கு தோணும். ஆனால் நடைமுறையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இப்போ கார்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தான் என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு சாதாரணமான பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு. இதுபோல் இன்னும் வந்து பல மாற்றங்கள் இன்னும் வெகு விரைவாக மாறக்கூடிய விஷயங்கள். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஆய்வுகள் பல இடங்களில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு சில ஆய்வுகள் தான் வந்து ஒரு தலைகீழ ஒரு புரட்சி. அதை நீங்கள் சொன்னீங்களா, புரட்சின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, ரொம்ப நல்ல வார்த்தை. ஆக்சுவலாக அது சில ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் தான் அந்த மாதிரி வந்து தலைகீழ மாற்றும். அப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து பேட்டரி. அதுதான் சொன்னார். எல்லாரும் சொல்கிறாங்க ஐடி ரெவல்யூஷன் அப்படி சொல்கிறாங்க. என்னோட பார்வையில் என்னென்னா, அந்த ரெவல்யூஷனை கொண்டு வந்ததுன்றது இந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் ஏற்படுற விஷயம். எனர்ஜி சொல்ல போனால் உலகம் முழுக்க எடுத்துங்களேன். இப்போ நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, 2 விஷயம். ஒன்று சாப்பாடு, இன்னொன்று எனர்ஜி. அது இல்லாமல் நம்மளால் எதை செய்ய முடியும்? நீங்கள் வந்து மனுஷன் இயங்கினாலும் சரி தான், ஒரு பொருள் இயங்கினாலும் சரி தான். இது 2 இல்லாமல் என்ன இயங்கிட முடியும்? அப்போ அந்த வகையில் வந்து அதையே மாற்றுது அப்படின்றது தான் இங்கே நம்மளுடைய புரிதலாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த எனர்ஜி எங்கேருந்து வருதுங்கிறது ஒரு தனி ஃபீல்டு இல்லையா. நீங்கள் அதை பிடிச்சி அதுக்குள்ளே வைக்கிறது தான் உங்கள் ஃபீல்டு. அதை மாற்றுறது இல்லையா, ஒன்று இன்னொன்னா மாற்றுறது. சரி, இப்போ அதில் என்ன மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதையும் பார்த்துட்டு தானே இருப்பீங்க. ஆமாம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இப்போ கீழே இருக்கிற எண்ணெயை நோண்டி எடுத்து அதை பிரித்து எடுத்து அதை வந்து நம்ம அந்த எனர்ஜி வந்து எண்ணெயை வந்து வேற ஒரு வெப்ப ஆற்றலாக மாற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து சூரிய ஆற்றலை வந்து அதுக்கப்புறம் மின் ஆற்றலாக மாற்றுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சோலார் எனர்ஜி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் இருக்கிற அதுக்குமான என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் அது வந்து ஒரு செப்பரேட் செயின். நீங்கள் வந்து ஒரு ஆயில் அகர்ந்து நீங்கள் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுன்றது ஒரு செப்பரேட் வேல்யூ செயின். ஆனால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெகிரேட்டடாக இருக்கும். ஓகே. நீங்கள் சூரிய ஒளி இருக்குது, சூரிய ஒளி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பேனலை வச்சு சூரிய ஒளியை வந்து நீங்கள் வந்து மின்சாரமாக மாற்றுறீங்க. மின்சாரத்தை நீங்கள் வச்சிருக்க முடியாது. அது நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ நீங்கள் சேமித்து வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அப்போ அதில் வந்து இந்த சேமக்கலங்கள் தமிழில் சொல்லணும் அப்படின்னா, பேட்டரிஸை தமிழில் சொல்லணும், சேமக்கலங்கள்னு சொல்லலாம். அதில் வந்து இப்போது அந்த பேட்டரி வந்து ஒரு
தவிர்க்க முடியாத ஒரு காரணி ஆயிடுது. அப்போ என்ன தவிர்க்க முடியாத மட்டும் இல்லை, அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் சிப்பு அந்த மாதிரியான வேதியியல் பொருட்கள் அந்த அந்த விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த சப்ளை செயின் இருக்குங்களா, அந்த சப்ளை செயின் இந்த சப்ளை செயின் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேரலாக போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அந்த டெவலப்மெண்ட்ன்றது ரொம்ப நெருக்கமாகவும் அதே சமயத்தில் வந்து இன்டெகிரேட்டடாகவும் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் நிறைய அந்த மாதிரி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, வந்துகிட்டு இருக்குது. அந்த வேலை நம்ம நல்ல சரியான பால் தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே 50% வந்து சோலார் எனர்ஜியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, மின்னாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம ஊர் தான், தமிழ்நாடு தான். மற்ற மாநிலங்களை விட நம்ம நாடு தான் சொல்லி நான் பார்த்தேன். இன்னொரு எனக்கு என்ன அப்படின்னா, அதே மாதிரி பேட்டரி நம்ம வந்து இந்தியாவிலே அதிகமான பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாநிலமாக நம்ம இருக்கணும். ஏன் அப்படின்னா, அது எவ்வளோக்கு நம்ம சேமித்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆயிலில் டிபெண்டன்சி நம்ம வந்து குறைச்சிக்க முடியும். எவ்வளோக்கு ஆயில் டிபெண்டன்சியை குறைக்கிறோமோ அவ்வளோக்கு அந்நிய டிபெண்டன்சி குறைச்சிட முடியும். ஏன்னா அந்நிய செலவணி எல்லாருக்கும் தெரியும், டாலர்னு கத்துறோம், ஏன் ஏறுது ஏன் இறங்குதுன்னு சொல்லி எல்லாரும் உங்களை ஐயாட்டு கேட்டுன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே சொல்லிடுவாங்க. இப்போ அந்த விஷயங்களை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டலான விஷயத்தை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த டெக்னாலஜியை நம்ம வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இப்போது நீங்கள் அதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஒரு சிக்கல் எனக்கு நினைவுக்கு வருது. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாடு நீங்கள் சொன்னீங்க 50 விழுக்காடு நம்ம வந்து ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அதில் தான் நம்ம எடுக்கிறோம், விண்டுலேருந்தும் சோலார்லேருந்தும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் ஒன்று என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மின்சார தேவை இருக்குல்ல, மின்சாரம் உற்பத்தி ஆகிறதுக்கு மின்சார தேவை இருக்குல்ல, அதுக்கு இருக்க ஒரு இன்காங்க்ருவன்ஸ் இருக்குது. அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுவும் என்னென்னா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகாது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, காற்றாலையை பொறுத்த வரைக்கும் அது சீசனல். என்ன ஒரு சீசன் காற்றடிக்கிற சீசன் நின்று போச்சுன்னு வச்சுங்க, டப்புன்னு நின்றுடும். அது ஒன்று. இன்னொன்று வந்து சூரியனை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா 6 மணிக்கு அப்புறம் நின்று அது அப்படியே ஜீரோவுக்கு வந்துடும் ஜெனரேஷன். ஆனால் மின்சாரத்தை எப்படின்னா 6 மணிக்கு தான் ஆரம்பிக்கும், பீக்குக்கு போகும். பீக்கில் 6லேருந்து 10, 11 இருக்குல்ல, அப்போ தான் லோடு வந்து மேக்ஸிமத்துக்கு போகும். போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த பேலன்ஸு இந்த டிமாண்டில் இருக்கக்கூடிய பீக்கும் சப்ளையில் இருக்க பீக் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா 12 மணி 1 மணிக்கெலாம் பயங்கரமாக ஜெனரேட் ஆகும். ஆனால் அவ்வளோ கரண்ட் இங்கே தேவையில்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போது என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. சரி, எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஷன் வந்து இது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய பேட்டரிஸ் வச்சு அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் 6 மணிக்கு அப்புறம் அது நின்று போனதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணி அதுலேருந்து எனர்ஜியை ட்ரா பண்ணுறது. இப்போ நம்ம வீட்டிலலாம் யூபிஎஸ் வச்சுருக்கோம், அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதை ட்ரா பண்ணுறோம் இல்லையா? இப்போ அது போல் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ நமக்கு வந்து என்னென்னா, நம்ம பேசுகிறது வந்து ஒரு வீட்டுக்கு உண்டானது இல்லை, ஒரு நாட்டுக்கு உண்டானது. நம்ம பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நம்ம வந்து எத்தனை மெகாவாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? நமக்கு வந்து 20,000 மெகாவாட் வேணும் அப்படின்னாக்கா 20,000 மெகாவாட் அந்த சமயத்தில் தேவைப்படுதுன்னு வச்சுங்க, எப்படி நம்ம அதை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? அது ஒன்று. அப்போ இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பம்ப்டு ஸ்டோரேஜ் ஒரு சொல்யூஷன். எப்படின்னாக்கா, இந்த இது வரும்பொழுது நீங்கள் வந்து டேம் கட்டி அதில் தண்ணி வச்சிங்க மேலே உயரத்தில். சீசன் இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த பகலில் 1 மணிலாம் இருக்குல்ல, அப்போல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த தண்ணி வந்து அங்கே ஒன்று அப்படியே பத்திரமா இருக்கும். ஏன்னா அப்போ வந்து என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கீழே இருக்க தண்ணி ராத்திரி போட்டு கீழே இறக்குன தண்ணி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தண்ணி அந்த மின்சார ஆற்றல் நிறைய கிடைக்குது இல்லை சூரிய ஒளியிலேருந்து வரும்பொழுது, இது எல்லாத்தையும் பம்ப் பண்ணி மேலே ஏற்றிடுறது. 6 மணிக்கு அது நின்றுடும். நின்றதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹைட்ரோ எலக்ட்ரிக்கில் பண்ணுறோம்ல சாதாரணமாக, அதே மாதிரி மேலே இருக்க தண்ணியை திறந்து விட்டிங்கன்னு வச்சுங்க, தண்ணி கீழே வரும்போது டைனமோட்டை வச்சிங்கன்னா டைனமோலேருந்து பவர் ஜெனரேட் ஆகி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவராக அது கன்வெர்ட் வேற ஒரு வடிவத்தில் உற்பத்தி ஆகி மறுபடியும் கிரிட்டுக்கு வரும்போது அதை சமாளிச்சிடலாம். அப்படி தான் நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இதுக்கு உண்டான அமைப்புகள் இல்லைன்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் அந்த பேலன்ஸ் வந்து 50% வந்து தெர்மல் எனர்ஜியை வந்து நம்மளால் விட முடியல. ஏன்னா தெர்மல் மட்டும்தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரியாக்ஷன் டைம் வந்து ரொம்ப குவிக்கு. 6 மணிக்கு வேணும்னு வச்சிங்களேன், நீங்கள் 1 மணிக்கு உங்களுக்கு தெரியும் 6 மணிக்கு வேணும்ன்ட்டு, அதை வந்து கறியை கொட்ட ஆரம்பிச்சிங்கனாக்கா 6 மணிக்கு ரெடி ஆகிடும். எதுக்கு? பவர் ஜெனரேட் பண்ணுறதுக்கு. அது ஏதோ அந்த டைம் வந்து 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அந்த பேலன்ஸை பண்ணுறதுனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முழுசாக இதுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு வெவ்வேறு சொல்யூஷன்ஸ் சொல்கிறாங்க. நம்மள்ட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து வெண்டை வந்து நீங்கள் வந்து இதில் கொண்டு போய் வச்சுருங்க, ஆஃப்ஷோரில் வச்சிங்கனாக்கா, உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து குஜராத்லேயும் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அந்த பொட்டன்ஷியல் இருக்குங்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி அந்த எஃபெக்ட் இருக்கணும்ல, காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கிறது மாதிரி அது வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அதில் கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, இப்போ இதில் பண்ணியிருக்காங்களாமே, நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை பற்றி எனக்கு தெரியல. நார்வேலே ஸ்வீடன்ல அது மாதிரி பண்ணியிருக்காங்க ஆஃப்ஷோர். அதே மாதிரி இங்கிலாண்ட்லேயும் பண்ணியிருக்காங்க, இங்கிலாண்ட்லேயும் பண்ணிட்டு இருக்காங்கன்னாங்க. எப்படின்னா, அந்த இது இருக்குல்ல, அந்த முதல்ல என்ன எடுத்தாங்களே அந்த கடலில் அது பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த தடை இல்லாமல் வந்து 24 மணி நேரம் அதுலேருந்து மின்சாரம் கிடைக்கும். அப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடலாம் கிரிட்டை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து டெக்னிக்கலாக இந்த சொல்யூஷன்னு நீங்கள் சொன்னால் கூட பணம் எக்கச்சக்கமாக செலவாகிறதா இருக்குது. என்ன இன்னொன்று வந்து என்ன கேட்டிங்கன்னா, இது எவ்வளோ என்வைரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு நமக்கு தெரியாது.
அது ஒரு சிக்கல் இருக்குது. எப்படின்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து பேட்டரியில் வைன்னு சொல்கிறீங்க, பேட்டரிக்கு ஒரு லைஃப் இருக்குது. ஆமாம், அந்த லைஃப் முடிஞ்சோம் அந்த பேட்டரி என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி ரீசைக்கிள் பண்ணுறது இல்லையா? திருப்பி சோலார் பிரிச்சு பேனலே அந்த கேள்வி எடுக்கிறது. இருக்கு இல்லையா? ஆமாம், அது சோலார் பெரிய- வந்து 20 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்க, எத்தனை வருஷமா அதுக்கு ஒரு லைஃப் இருக்குது, 18 20 ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் முன்னாடி ஆரம்பத்தில் போட்டதெல்லாம் வயசாகிடுச்சு. இப்போ அதெல்லாம் மாற்றணும். அது என்ன பண்ண போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியல. நீங்க சொன்னதுல இந்த 2 விஷயத்தை நம்ம பார்க்குறோம். எடுத்த உடனே எல்லாத்தையும் நம்ம வந்து இன்னைக்கே மாற்றி வச்சிடணும் அப்படின்ற ஒரு பரபரப்பு நம்ம ஆளுங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பும் பரபரப்பும் இருக்குது. ஆனால் அப்படி செய்ய முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று என்னன்னா ஏங்கிறது நிலையாக இருக்கிறது. நம்ம ஆரம்பத்தில் பேசும்போது பேட்டரின்றது இயக்கத்துக்கு தான் முக்கியமானது. அப்போ ரெண்டையும் பிரிச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம வந்து முதல்ல இயக்கத்துக்கான விஷயங்களுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, அதன் பிறகு நிலையாக இருக்கும்போது முழுக்க எடுத்த உடனே எல்லாத்தையும் நான் வந்து சோலார் பேனலில் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு சாத்தியம் கிடையாது. முதல்ல நம்ம அந்த மாதிரி டெக்னாலஜியும் கிடையாது. சொந்தமாக நம்ம வேகமாக போயிட்டு சோலார் பேனல் நிறைய போடுறதுக்கு பதிலாக என்னை பொறுத்தவரை நம்ம நினைக்கிறேன்னா வேகமாக போய் அந்த டெக்னாலஜி பிடிக்கிறது தான் பண்ணணும். ஏன் செலவாகுது அப்படின்னா நம்ம வாங்கி தான் பண்ணுறோம், நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது அப்படின்றது தான் என்னோட புரிதல். அப்படி இருக்கும்போது முதல்ல அதை ஒரு பக்கம் வாங்கி அதுக்கான அடிக்கட்டமைப்பு ஏற்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த டெக்னாலஜி உருவாக்குறதுக்கான அடிக்கட்டமைப்பு வந்து செலவு பண்ணால் அதுக்கான முயற்சி செய்யும்போது தான் நம்ம செலவை குறைக்க முடியும். இன்னொருத்தனை நம்பி இருக்கிறது போல நம்ம சொந்த காலில் நிற்கும் போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தவிர்த்திட முடியும். அதனால் கொஞ்சம் வேகமாக போகணும்லாம் அவசியம் இல்லை, பொறுமையாக போனாலும் தெளிவாக நம்ம ஒரு திட்டமிட்டு போகலாம். இப்போ இயக்கிறதுக்கு நிலையாக இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் வந்து நம்ம சோலார் பேனலை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி அது வழியாக தொடர்ந்து அதை வந்து இயக்க வைக்கிறது. ஏன்னா அந்த பொருள் அங்கே தான் இருக்க போகுது, சோலார் பேனல் அங்கே தான் இருக்க போகுது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை இனங்கண்டு அதுக்கு அந்தந்த இடங்களில் சோலார் பேனலை போடலாம். அதே மாதிரி இயக்கிறதுக்கு பேட்டரி எல்லாரும் வந்து இப்போ வேகமாக ரொம்ப பரபரப்பாக என்னென்னு நாளைக்கே வந்து ஒரு ஸ்கூட்டருக்கு நம்ம வந்து ஒரு பேட்டரி பண்ணணும், இல்லை வந்து ஒரு காருக்கு பேட்டரி பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாரும் ரொம்ப நம்ம ஊரில் இருக்கிற முயற்சிகள்லாம் நான் பார்க்குறேன். நான் படித்த வகையில் அப்படி தான் இருக்குது. ஏன்னா நல்ல பிஸ்னஸ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அவங்க பண்ணுறபடி பண்ணட்டும். இந்த மாதிரி சேமிக்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து அடிக்கட்டமைப்புக்கு அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சிக்கு நம்ம வந்து செலவு பண்ணும்பொழுது அது எளிமையானது. முதல்ல நிறைய நம்ம சேஃப்டி ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். நீங்கள் சைஸ் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் நான் வந்து ஸ்கூட்டருக்கு பண்ணுறேன் இல்லை வந்து ஒரு காருக்கு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய சேஃப்டி டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதை அந்த ரெக்குயர்மெண்ட்லாம் நீங்கள் ஃபில்ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு சேமிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம், இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அந்த பேர்டன் நம்ம குறைச்சிக்க முடியும். அப்போ ஒன்ஸ் நம்ம அது என்னென்னா எடுத்தோடனே முதல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போடணும். வீடு கட்டுறதுக்கு எல்லாமே சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான். முதல்ல ஃபவுண்டேஷன் மாதிரி இது இருந்துச்சு அப்படின்னா அதை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு செயினை கொண்டாந்துட்டோம் அப்படின்னா அதன் பிறகு நம்ம வந்து அதுலேருந்து போயிடலாம். அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா பொறுமையாக போகலாம். நம்ம ஃபோக்கஸ் என்ன இருக்குன்னா அடித்தளத்தை நம்ம வந்து ஸ்ட்ராங்காக போட்டோம் அப்படின்னா அதன் பிறகு வந்து நம்ம கட்டி எழுப்புறதுன்றது ரொம்ப வலுவாக இருக்கும். ஆனால் அவசரமாக நம்ம போய் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு போகும்போது அதில் நீங்கள் சொல்கிற சிக்கல்கள்லாம் உண்டு தான். அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதை ரீசைக்கிள் பண்ணுறது. அது வந்து ஏன்னா நம்ம மாதிரி ஏன்னா எல்லாமே என்னோட பார்வையில் நீங்கள் கூட சொன்னீங்க ஆரம்பிக்கும் போது உங்கள் பார்வையில் நீங்கள் இங்கேருந்து அங்கே போகிற ஒரு கிராமத்துலேருந்து பட்டிக்காட்டிலேருந்து போயிருக்கிற போனதுக்கு எப்படி போனேன்னு ஒன்று சொல்லு. இன்னும் அங்கேயிருந்து போனதுக்கப்புறம் அங்கேயிருந்து எப்படி பார்க்குறது வரல, அதுக்கு வரேன். ஏன்னா செய்கிற வேலையை பேசிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வருவான்னு பார்த்தேன். என் பார்வையில் என்னவா தோணுது, நாங்கள் போயிட்டு இங்கே திருப்பி நீங்கள் வரும்போது அங்கே எல்லாம் ஒழுங்காக தெரியுது, இங்கே எல்லாம் ஒழுங்கு இல்லாமல் தெரியுது கண்ணுக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். நானும் இந்த ஊர் தான், எனக்கு நான் அந்த ஒழுங்கில்லாத ஒரு இல்லை, இன்னும் நானும் இருக்கிறேன். இருந்தாலும் அங்கேயும் இங்கேயும் ரெண்டு பக்கம் வாழும்போது எனக்கு என்னென்னா அங்கே போனால் ஒழுங்காக இருக்கிறேன், இங்கே போனால் ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறன்ற மாதிரி ஒரு தோணுது. சரி, அப்போ அப்படி இருக்கிற ஒரு ஊரில் வந்து இதை பிரித்து எடுக்கிறது, அதை வந்து கண்ட இடத்துல போடாமல் இருக்கிறது, அதை வந்து சரியான முறையில் ரீசைக்கிள் பண்ணுறது, அது மூலமாக வந்து நம்மளுடைய செலவுகளை குறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலை. அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட ரிசோர்ஸ் இருக்குதா, எவ்வளோ தூரம் போக முடியுமான்றது அது வேற ஒரு அது குறித்தும் பேசுவோம். நான் அதை மறந்துட்டேன் கூட, நீங்கள் ஞாபகப்படுத்துங்க அதை பற்றி. இல்லை இந்த இதை மட்டும் பேசி அதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி சோலாருக்கு வந்து நம்ம பெருமளவில் எல்லாத்தையும் வந்து இறக்குமதி செஞ்சு தான் அந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. எனக்கு எதுலையோ ஒரு இதில் எக்கானமிஸ்ட்லேயோ இல்லை டைம்ஸ்லேயோ எதுலையோ படித்த போது எனக்கு என்ன படித்த ஞாபகம் இருக்குன்னா, இந்த மாதிரி பேசிக்காக சிலிக்கான்லேருந்து தான் வருது இல்லையா ரா மெட்டீரியலுங்கிறது. அது வந்து உலகத்தில் ரொம்ப அபண்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் அதை வந்து என்ன சொல்கிறான், வெவ்வேறு சோர்ஸஸை பற்றி அவன் பேசுகிறான். எனர்ஜி சோர்ஸஸை பற்றி பேசும்போது அவன் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது ஆயில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஹைட்ரோ கார்பன் எல்லாத்துக்கும் அது வந்து நாளுக்கு நாள் அது தீர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. ஆமாம், அது மாதிரி அவன் வெவ்வேறு விஷயத்த சொல்கிறான். சொல்லிவிட்டு அதில் வந்து அவன் கடைசி எதுக்கு 0 இன் பண்ணி வரான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சோலார் இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு பேசிக் மெட்டீரியல் வந்து சிலிக்கா தான், மணல் தான். ஏன்னா அது உலகத்தில் என்ன எக்கச்சக்கமாக இருக்குது. ஆமாம், அதில் வந்து அது தீராமல் அது நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஏன்டா அதுக்கு போய் நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இது பண்ணுறீங்க. சரி, மணல் எங்கே பார்த்தாலும் கிடைக்குதுன்னாக்கா நமக்கு அந்த தொழில்நுட்பத்தை அதில் இறங்கிறதுக்கு என்ன பிரச்சனை. நான் வந்து நீங்கள் சயின்டிஸ்ட்டு ரைட்டா, நான் வந்து ஒரு லேமேனாக உங்கள்கிட்ட கேட்குறேன், அதில் என்ன பிரச்சனை அதில்?
அதை நீங்கள் அதை வந்து நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அவங்க மொழியில். ஏன்னா அது வந்து வெறும் மணல்லேருந்து இதுக்கு எப்படி மாற முடியாது உடனே, அது வந்து என்னவா மாற முடியாது? ஏன் சைனா வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? இப்போ வந்து அந்த இந்த இது இருக்க இந்த பேனல் இருக்குல்ல, சோலார் பேனல். அதில் இருக்கக்கூடிய அந்த இது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட தானே இம்போர்ட் பண்ணுறது மாதிரி இருக்குது. ஆமாம் நேராக போகணும் இல்லாட்டி 100 வழியாக போகணும், ஏதோ ஒன்று அவங்க ஆரிஜின் அங்கே தான் இருக்குது. ஆமாம், அதுக்கு என்ன ரீசன் அது? அவங்களோட அறிவியல் முன்னேற்றம் தான் ரீசன். அப்படியா? முதல் வார்த்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா அவங்களோட அறிவியல் முன்னேற்றம். இன்றைக்கி வந்து முக்கியமான துறைகள் அத்தனையும் அவங்க தான் வந்து முன்னணியில் இருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் வந்துட்டான்னு தான் சொல்கிறாங்களே தவிர எப்படி வந்தான்னு யாராவது கேட்குறோமா? இப்போ யாராவது ஒருத்தர் வந்து பணக்கார ஆகிட்டான் அப்படின்ன உடனே அவனுக்கு என்னப்பா நல்லா இருக்கிறான்னு சொல்கிறோம். ஆனால் எங்கேருந்து வந்தான்னு யாரும் கேட்குறதே இல்லை. எப்படிப்பா வந்தான்னு யாராவது போய் கேட்குறோமா? இப்போ நம்ம ஊருக்கு போனால் கூட சரிதான், எவ்வளோ சம்பாதிக்க கேட்பாங்க. எப்படிப்பா இது சம்பாதிக்கிறதுக்கு போனால் யாரும் கேட்குறதே இல்லை. நம்ம ஊரில் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே நான் கருதுறேன். அதே போல் சைனா இன்றைக்கி வந்து இவ்வளோ பெருசாக வந்துட்டாங்கன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா அவ்வளோ நாள் அதுக்காக செலவு செஞ்சுருக்கிறாங்க. அவங்க வந்து நான் வந்து ஒரு புள்ளி வரம் கூட பார்த்தேன். நம்ம வந்து சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். டெர்ஷரி எஜுகேஷன் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு காலத்துக்கு மேலே நம்ம டெர்ஷரி எஜுகேஷன் அவங்கள விட வந்து மேலே இருந்திருக்கு. 70-80 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக இருக்கு இல்லைங்களா, பேசிக்காக அந்த எஜுகேஷன் இருக்குல்ல, அவங்க நம்மளோட ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பாருங்கள் அவங்களுடைய சிஸ்டமேட்டிக்காக போகிறாங்க. அதுதான் எனக்கு வந்து பிரச்சனை. நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை அவங்கள்ட்ட இருக்கிற அட்வான்டேஜை நான் பார்க்குறது என்னோட பார்வையிலேருந்து. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல அவங்க ப்ரையாரிட்டி என்ன கொடுக்குறாங்கன்னா பிரைமரி எஜுகேஷன் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்ததுக்கு பிறகு அப்புறம் டெர்ஷரி, அதுக்கப்புறம் வந்து காலேஜ் கட்டமைக்கிறாங்க. அதன் பிறகு வந்து நிறைய ஆராய்ச்சி கூடங்களை கட்டுறாங்க. அந்த ஆராய்ச்சி நிறைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற முக்கியமான இன்ஜினியரிங்கில் நம்ம வந்து இன்ஜினியரிங்கை ரொம்ப வந்து லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். கலைஞர் வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் அந்த மாதிரி 90க்கு பிறகு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அவங்க நமக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் தான் தேவை. அதனால சில விஷயங்கள் அவங்க வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலாக ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிடுறாங்க. எது நமக்கு வந்து தேவை அப்படின்ட்டு வரும்போது ஒரு முக்கியமான அந்த நோஹவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோஹவ் அதை வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஃபேக்டராகவே ஆட் பண்ணுறாங்க அவங்க ஊரில். எனக்கு எக்கனாமிக்ஸில் நம்ம வந்து போய் இன்றைக்கி கூகுள் பண்ணி படித்தேன் அப்படின்னா அதெல்லாம் வராது. ஆனால் அவங்க ஊரில் என்ன பண்ணுறாங்க, எனக்கு இது தேவை, ஏன்னா நான் போய் இன்னொருத்தன்ட்ட கற்றுக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி அப்படி சொல்லி சேர்த்துட்டு அதை வந்து கற்றுக்கிறதுக்குன்னே அதுக்கு தகுந்தால் போல் அவங்கள மோட்டிவேட் பண்ணி அங்கே இருக்கிற மாணவர்களையும் சரி ஆராய்ச்சியாளர்களையும் சொல்லி மோட்டிவேட் பண்ணி முதல்ல அவனை பண்ணுற மாதிரி நீ பண்ணு முதல்ல அப்படி ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அவனை மாதிரிலாம் பண்ணாது, அதுக்கு மேலே அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி புது ப்ராடக்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணதுக்கு பிறகு தான் இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய சப்ளை செயின். அப்போ இதெல்லாம் முயற்சி பண்ணும்போது 100ல் கிட்டத்தட்ட 99 தோற்றுருப்பாங்க. அந்த அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. செலவு பண்ணி கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு தண்ணீர் அந்த தொழில்நுட்பத்தில் தண்ணீர் அடைஞ்சிருக்காங்க. தண்ணீர் அடைஞ்சதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து இப்போ பேசுகிறதெல்லாம் எளிமையாகிடும். அப்போ அதனால தான் நம்ம எதுக்கு எடுத்தாலும் அவங்ககிட்ட இம்போர்ட் பண்ணுறோன்னா அது காரணம்னா இவ்வளோ நாள் அவங்க வேலை பார்த்துருக்காங்க, அதுக்கு வேலை செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமான தொழில்நுட்பங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட எஃபிஷியன்சி சொல்லுவோம். சோலார் பேனலில் முக்கியமான விஷயம் என்னன்னா எவ்வளோ எஃபிஷியன்சி அப்படின்றதான் முக்கியமான விஷயம். அந்த விஷயத்துல அவங்க வந்து மற்ற எல்லாரை விட மேலே போயிட்டாங்க. எவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்குது அப்படின்ற விஷயத்தில் அவங்க 18 நாங்களாம் ஆராய்ச்சி பண்ணும்போது 18-17 பெரிய விஷயம் பேசும்போது அதெல்லாம் இங்கேயே தாண்டி போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய பெரிய சக்ஸஸ். ஓகே, அப்போ நம்ம வந்து எடுத்த உடனே நான் போயிட்டு நான் புதுசாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்களோ இன்னொன்று அதை விட அட்வான்டேஜே சொல்கிறாங்க. நம்ம வந்து அதை வந்து டிஸ்அட்வான்டேஜை பார்க்க தேவையில்லை. ஏன்னா அது அவங்க ஒரு மெத்தடாலஜி சொல்கிறாங்க. என்னென்னா 0லேருந்து 1 அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எப்படி 0லேருந்து 1, 1லேருந்து 100 அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடாலஜி சொல்கிறாங்க. அப்படின்னா 0 அப்போ தான் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத இடத்துல 0லேருந்து 1க்கு போகிறதே பெரிய விஷயம். அப்போ அவங்க முதல்ல நான் செஞ்சது வந்து 0லேருந்து 1, 1லேருந்து 100ன்றது போயிடும். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம 0வில் இருக்கிறோன்றதை ஒத்துக்கிட்டு 1க்கு முதல்ல தான் நம்ம முயற்சி பண்ணணும். அதே போல் நாம் வந்து அவனை மாதிரி 100 பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஏற்கனவே அவங்க 99 வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டாங்க நம்மகிட்ட. அது நமக்கு வந்து லேட் கமர் அட்வான்டேஜ் சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த அளவுக்கு. அது அப்போ நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். நம்ம என்னன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இப்போ நம்ம அந்த 99 போய் முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக அந்த 1 முயற்சி பண்ணி பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த டெக்னாலஜி டிபெண்டன்ஸை வந்து நம்மளால் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அங்கே இருக்கிற டாப் டேலண்ட்டை பூரா கொண்டு வந்த அரசு என்ன பண்ணுதுன்னா நீ வா உனக்கு என்னென்ன வேணுமோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேம்பஸ் கட்டி கொடுத்துருக்கு. அவங்க வந்து ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களே போய் வெளியில் போயிட்டு நீங்கள் வந்து தொழில் பண்ணலாம். அதுக்கான ஃபண்டிங் அரசே கொடுக்குது. நீங்களும் இங்கேருந்து போனவர் தானே? ஆமாம், உங்களுக்கு அது தெரியும். இப்போ கதையே சொல்ல முடியும் என்னென்னலாம் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். இல்லை அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம அதில் வந்து எவ்வளோ மாற்றங்கள் அதுக்கு நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு என்ன பண்ண எனக்கு வேணுமோ, இப்போ உதாரணத்துக்கு நான் பேட்டரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தொடர்பான விஷயங்களை போய் படிக்கிறது, புரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்லா ஆழ்ந்து படிக்கிறது, அதில் வந்து என்னென்ன நான் உதவி பண்ணுறது அப்படின்னு சொல்லி விஷயங்கள் அந்த மாதிரி தான் நம்ம ஒரு பேஷனேட்டாக போகிறது. பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ்.
சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் MVM ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.